அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய நாள் நமக்கு எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலம், ஆரோக்கியம், பூர்ண ஆயுசோடு கூட நிரப்பப்பட படுத்தவர் நமக்கு உதவி செய்வாராக. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. இந்த நேரம் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரம் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசுராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசுராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரம் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒரு காட்டுக்கு ராஜா, மந்திரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இந்த காட்டில் வந்து ரொம்ப தந்திரமான ஒரு மிருகம் இருக்குன்னு சொன்னால் அது நரின்னு சொல்லுவாங்க இல்லையா? நரி. இந்த நரிக்கு ஒரு பெருமை உண்டு, நான் ரொம்ப தந்திரசாலி, நம்ம யாரும் ஜெயிக்க முடியாது, நம்ம யாரும் தான் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இருமாப்பு இருக்கும் அதுக்கு, ஒரு நரிக்கு. ஆனால் ஒரு வேட்டைக்காரன் அவன் நரி பிடிக்கிறான். வேட்டைக்காரன் முயல் பிடிக்கிற மட்டும் கிடையாது, நிறைய பிடிக்கிற வேட்டைக்காரங்க இருக்கிறாங்க. இவன் நரி பிடிக்கிறது என்ன பண்ண, ஒரு கண்ணி வைக்கிறான். இந்த கண்ணியை வந்து சுத்தமே இல்லாமல் பண்ணிட்டு வச்சுட்டு காடுக்குள்ளே வச்சுட்டு போகிறான். ஒரு நாள் நரி, நம்முடைய தந்தசாரி நரி என்ன பண்ணிச்சு, அந்த பொறிக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஐயோ நான் மாட்டினால தானே வேட்டைக்காரன் புலி போடுறான்னு சொல்லிட்டு நமக்கு எப்படியோ தப்பிக்க முயற்சி பண்ணிச்சு. தப்பிக்கிற முயற்சியில் அது வால் கட்டாயிடுச்சு. தப்பிச்சிச்சு, ஆனால் வால் கட்டாயிடுச்சு. என்ன பண்ணுச்சு, ஐயோ வால் கட்டாயிடுச்சு சொல்லிட்டு வால் எடுத்து வச்சுக்கிச்சு. என்னமோ பண்ணுறது, ஒட்டு வைக்கணும் பார்க்குது, முடியல. வால் அறுந்தது அதுதான், வால் வெட்ட முடியல. அப்போது இப்போ நான் கடவுளில் போவேன், நம்ம எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்கும்போது வந்துச்சு. சத்தமாக வருது, சத்தமாக கடவுள் வருது. எல்லாம் சிரிக்கிறாங்க, வால் இல்லையே, நரிக்கு வால் இல்லையே. அப்போது என்ன பண்ணுது, அதை பார்த்து
ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு ஏற்கனவே பிளான் பண்ணிடுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரிக்குது. எல்லாரும் ஆச்சரியம், ஏன் சிரிக்குது? பார் வானத்தை பார், வானத்தில் என்ன இருக்குது? பெரிய ஒரு தேவலோகம் காட்சி அளிக்குது. தரிசனமும் எனக்கு கிடைக்கிது. எனக்கு உங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், வாழை கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நான் தான் வாழை கட் பண்ணேன், அதனால் எனக்கு பரலோக தரிசனம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுது. மற்ற நேரங்களும் ஆச்சரியம் தெரியுதுப்பா, கண்ணதுக்கு எல்லாம் தெரியுதுப்பா, நம்ம கடவுள் ஏஞ்சல்ஸ் எல்லாமே தர்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுது. உடனே சரி நான் வந்து அது எப்படி வாழை வெட்டிக்கிச்சோ அதே மாதிரி ஐடியா பிளான் பண்ணி எல்லா நிறைய வாழை வெட்டிக்குதுங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லலாம் ஒரு விஷயம், அதுக்கு எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் எங்கே நம்மளை தப்பாக சொல்லப்போனான்னு சொல்லிட்டு முன்னாடி நிறைய என்ன சொல்லிச்சோ அதே அவங்க சொல்லி பருவம் கண்ணில் தெரியுதுப்பா, வால் வெட்டுறதுனால பரலோகம் கண்ணுக்கு தெரியுதுப்பா, தேவலோகம் காட்சி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். இது கதையில் ஒரு விஷயம்னா, நிறைய வந்து சந்திரசாலி வால் வெட்டிச்சு உடனே அது என்ன பண்ணுது, எல்லாரையும் வெட்ட வைக்க பார்க்குது, எல்லாரும் வாழையும் வெட்ட வைக்க பார்க்குது. அதுக்கு தான் தந்திரசாலி புத்தி. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் சரி, இப்போ நான் தாடி வளர்க்குற பேர் சொல்கிறேன், தாடி வளர்க்குறது ஏதோ ஒரு காரணத்தையும் வளர்க்குறேன். ஆனால் நான் தாடி வளர்க்குறது மொத்தவங்க பண்ணக்கூடாது. தாடி வளர்த்தா தான்ப்பா நல்லதுன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம். ஒரு எங்கள் டீமில் ஒரு தம்பி, இப்போ தம்பியில் ஒரு பெரிய ஆள், அவர் வந்து மீசையெல்லாம் வெட்டிட்டார், மீசை ஷேப் பண்ணிட்டாரு, தாடி ஷேப் பண்ணிட்டாரு, மொட்டையாக இருக்கும். ஓகே, அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவர் பேர் ஜெய்பால். சொன்னார், ஏய் என்னப்பா தாடி மீசை வெட்டிட்டார், அசிங்கமாக. உடனே மூத்த ஊழியக்காரங்க திட்டாங்க, ஏய் அது அவன் பிரதிஷ்டை அப்படின்னாங்க. ஆனால் உண்மையாக அசிங்கமாக இருந்தது. அதாவது அவங்க முகத்துக்கு எது நல்லா இருக்கோ அது வைக்கிறது தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, மீசை எடுத்துட்டா நீ பொம்பளை ஆகிடுவேன்ற பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி லாஜிக் கிடையாது. தாடி மீசை இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம படிப்புத்தருடைய ஒரு படிப்பு தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஸ்கூல் நாட்களில் நீங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, அவங்களும் உயிரோடு இல்லை, இதனுடைய படைப்பில் யாருமே அசிங்கம் கிடையாது, யாருமே வந்து அழகு இல்லைன்னு கிடையாது. அவள் வந்து ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டு தான் வச்சுப்போமே, எனக்கு கேட்டி சொல்கிறான், இவனும் அழகா அப்படின்னு சொல்லிடுறான். ஏய் ஆமாண்டா அப்படின்னாங்க. அதாவது அவனை பற்றி யோசிக்கல, அவன் என்னை பற்றி யோசிக்கான். அப்போ யோசித்தேன், ஓகே இப்படி தான் மக்கள் நினைவு இருக்கு. நான் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஒரு லோ இம்பேக்ட் கொடுத்தப்ப நான் இருந்திருக்கேன் போல இருக்கு. அப்போது ஒரு சொன்னது, இதனுடைய படைப்பில் அழகின்மை என்பதே கிடையாது. நம்ம அதை புரிந்து வைத்து கொண்டு நமக்கு என்ன முடியுதோ, நமக்கு என்ன கிரேஸ் இருக்கோ அது செய்யலாம், தப்பு கிடையாது. உண்மையாகவே நான் தாடி வளர்க்கறதுக்கு காரணம் ப்ராஜெக்டுக்காக கத்தனவர் சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னுடைய மேக்சின்ஸ் ஒரு சில பப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறேன். சில பிஸ்னஸாக இருக்கலாம், சில மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரும்பாலும் பிஸ்னஸாக தான் இருக்கும். அதுக்கு கற்ற நல்ல பலன் எனக்கு ஞானத்தை பொறுத்து நிறைவேற்றும்படியாக எல்லாமே ஒரு டேலண்ட். அது டேலண்ட்டுங்கிறத ஒரு மணி மேக்கிங் ப்ராஜெக்ட்டு. அது உண்மையாக மணி மேக்கிங் ப்ராஜெக்டாக வர உதவி செய்யணும். வெளிநாடுகளில் அது வந்து மணி மேக்கிங் ப்ராஜெக்ட். இந்தியாவில் அது இன்னை வரைக்கும் அதுக்கு பூஜ்ஜியம் தான் பலன். அவ்வளோ எஃபர்ட் போட்டு
ஒரு ரிசல்ட்டும் கிடையாது இல்லை. ரெண்டாவது, மக்களுடைய பாதுகாப்பு. நம்ம நேற்றுக்கு ஜெபிச்சோம் வந்து, சனிக்கிழமை ஜெபிச்சோம் வந்து, பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பாதுகாப்பு ஆண் பெண் இருப்பாளருக்குமே தேவை. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கும். எவன் எப்போ ஏமாறுதான்னு சொல்லிட்டு, எவனை விழுங்கலான்னு சொல்லிட்டு பிசாசு வகை தேடுறான். சிங்கம் போல கெர்ஜித்து வகை தேடுறான். நம்ம அதுக்கு தயாராக இருக்கோம். தப்பு இல்லை. பாதுகாப்புக்கு சில விஷயம் கற்றுதான் பாதுகாப்பு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம செய்ய தப்பு கிடையாது. இதுலேருந்து ஒரு நண்பர் காரில் வந்து ஒரு ராடு வச்சுருந்தார். பார்க்கும்போது தெரியல, தீபத ராடு வருது இல்லையா. சொன்னார், இது வந்து சேஃப்டிக்காக. வயலில் வேணால் முறைச்சான்னா எடுத்து அவனுக்கு தண்ணி காட்டுறதுக்காக. ஸோ மக்கள் தயாராக தான் இருக்காங்க. தயாராக இல்லாத மக்களுக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக நம்ம வந்து மக்களுக்கு அறிவு வேணும். பெல்ட்டு ஒரு பாதுகாப்பு வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்ல வந்தேன். நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஒரு ப்ரிகாஷன், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒரு நெயில் கட்டு இருக்குது, நெயில் கட்டு வச்சுக்கலாம். பார்க்கும்போது நெயில் கட்டு தான், ஆனால் அது வந்து இவ்வளோ இப்போ ஒரு சின்ன நைஃப் மாதிரி ஒரு நைஃப் ஒன்று வரும், வச்சுக்கலாம் பாதுகாப்புக்காக. ஆபத்து வரும்னு சொல்லலை, வரும்போது கையில் நமக்கு சில உபகரணங்கள் இருக்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இல்லை இப்போல்லாம் சில பொடிகளாக வச்சுக்கலாம். மிளகா பொடி ரொம்ப தொல்லை பண்ணுறேன்னா, அப்போ வந்து நான் மிளகா பொடி ரிசல்ட் தரும். மனுஷன் மட்டும் தொலை போவாங்க கிடையாது, நாய்ங்க கூட தொலை பண்ணுவோம். அப்போது நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. மிளகா பொடி மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பாதுகாப்புக்காக வைத்துக்கொள்வது நல்லது. நிறைய விஷயம் இந்த ஐடியாஸ் நிறைய இருந்தது. எப்போதுமே நாம் தயாராக இருக்கணும். நம்ம ரவுடிசம் பண்ணுறதுக்காக இல்லை, சேஃப்டிக்காக. ஆண் பெண் இருப்பாளாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம ஜெயிக்கலாம். அப்படின்னு இயேசுவே ஸ்தோத்திரிக்கும். அப்பா எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக ராஜா, நாங்கள் குதிரை நாளுக்கு ஆயத்தம் பண்ணுங்கிறது போல் ஆயத்தமாக இருக்க உதவி பண்ணுங்க. ஒரு தீமையும் அன்னைக்கு விடாதீங்க ராஜா. இன்றைக்கி மக்கள் வந்து ராஜா ஊழியத்தின் பாதையில் இல்லைப்பா ராஜா. நிறைய தேவைகள் இருக்குது, பப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு பெரிய ஆதாயம் இல்லை. ஆனாலும் நிறைவேற்ற வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கப்பா. தேவன் ஒத்தாசை அனுப்பி அந்த ப்ராஜெக்டை முடிக்க உதவி பண்ணுங்கப்பா. அதே போல் வீடியோ ப்ராஜெக்டும் ஒப்பு கொடுக்குற நல்ல அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளிக்கொண்டு வர உதவி பண்ணுங்கப்பா. அனைத்தையும் திருக்குமாரன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.